ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய கார் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம இதை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம். பட் இன்னும் கிளியராக பேசலை அப்படின்ற எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இதனுடைய புரிதல் இல்லாமல் ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்டாங்க, ஏங்க தேவையில்லாமல் காசு இருக்குன்னு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் கொடுக்காதீங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்துகிற வண்டியை எவன் தூக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி புள்ளி விவரம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்து சைடில் திரும்பி உட்காந்துருக்கிறேன். ஸோ சைடில் பாருங்கள் எத்தனை வண்டிஸ்லாம் இங்கே ஆட்டை போட்டு போயிருக்காங்க அப்படின்றத. சரி, ஓகே, அது அபசகுணம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் ஏம்பா ஆரம்பிக்கக்குள்ளே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் சேஃப்டி அப்படின்றது முக்கியம். இது கார் மிஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கேப் வச்சுருக்கிறீங்க, ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து நீங்கள் காரை ஓட்ட சொல்கிறீங்க, அவங்கள கேபுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் நிறைய ஃபியூச்சர் இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அதாவது நோ பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஒருவேளை போலீஸ் டோப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எங்கே இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதுக்கு நம்ம ஒரு ஜோனல் செட் பண்ணி வச்சிட்டோம்னா கார் நிறுத்துகிற இடத்துல அப்போ கண்டிப்பாக நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தக்கூடாது. பட் ஒருவேளை ஒரு அவசரத்துக்கு நீங்கள் தெரியாமல் அங்கே நோ பார்க்கிங்ன்றதை பார்க்காம வெட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் அந்த ஜோனல்ல இருந்து 100 மீட்டர்லேருந்து உங்கள் காரை நகர்த்தினாங்கன்னா அலர்ட் வரும். உடனே ஓடியாந்து பார்த்து பேசி அதை சுமூகமாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் அப்படின்றது இதில் இருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் முழுமையாக அலச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய மிஸ்டர் விஸ்வா கார் கேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் சம்மந்தப்பட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றத நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். மறக்காம அதெல்லாம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பார்த்துருங்க. இந்த ப்ராடக்ட் இது விலை எல்லாமே நான் சொல்கிறேன், எங்கே பை பண்ணேன், எப்படி ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்கிறேன். நான் இப்போ நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிறையா கேஜெட் அப்படின்றது நம்ம கம்பல்சரி வாங்கி போட்டுருவோம். ஃப்ளோர் மேட்ல இருந்து நம்ம டிரைவிங் ஸ்டேரிங் கவர்ல இருந்து ஸோ வண்டிக்கு சன்ஃபிலிம் போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டுருவோம். ஸோ இது எல்லாமே கம்பல்சரி நெசசரி அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம வண்டிக்கு இன்னும் முக்கியமாக நீங்கள் ஹை பட்ஜெட்டில் ஒரு 20-30 லட்சம் போகிறீங்க அப்படின்னா, இல்லை இதிலே டாப் வேரியண்ட்டுக்குள்ளே போயிருந்தோன்னா அதில் டிஃபால்ட்டாக ஜிபிஎஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. பட் ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் பேஸ் வேரியண்ட்டில் போயிருக்கீங்க, உங்கள்ட்ட ஜிபிஎஸ் இல்லைன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலி இப்போ இருக்கிற கார் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கார் எந்த காரையுமே திருட முடியாது, அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில வேலைகள் அப்படின்றது செய்கிறாங்க. தூரமாக வண்டி நிறுத்துறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, டக்குன்னு இடம் கிடைக்காதனால ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் வண்டி மூவ் ஆச்சுனாலே நமக்கு சத்தம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேப் வச்சுருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் முக்கியமான விஷயத்த, இந்த ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒயர்லெஸ்க்கானதுங்க. இதில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் நீங்கள் ஒயர் எடுத்துகிட்டு போகணும், இதை எடுத்துகிட்டு போய் வண்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வாங்குறதுக்கு காரணமே மெயின் ரீசன் அதுதான். எனக்கு பர்ஃபெக்டாக இங்கே ஜிபிஎஸ் இன்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணி தர்ற அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் பார்க்கல. கேட்டால் அவங்க அங்கங்கே ஒயரு அங்கேருந்து எடுக்கிறேன் இங்கேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பராக அவங்க அதை பற்றி தெளிவாகவே பேசலை. அதனால நான் ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒயர்லெஸ்குள்ளே போன முக்கியமான காரணம். ஆனால் நம்ம ஒயர்டில் போனோம்னா நிறைய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபியூச்சர் என்னன்னா, வண்டி இன்ஜினை நம்மளால் ஆஃப் பண்ணிக்க முடியும், வண்டியை அக்யூரேட்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், ஃபியூல் கன்சம்ஷன்லேருந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு அதில் ஒயர்டில் பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக என்னுடைய ஆசை என்னன்னா ஒயர்டு இன்ஸ்டால் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை. சரி, ஓகே. இப்போ ஏன்னா புது கார் அப்படின்றதுனால நம்ம ஒயர்டுக்குள்ளே போயிட்டோம்னா அதில் வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்றதுனால தான் ஸோ அதுக்குள்ளே போகாமல் இருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த சைடு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை அதை நீங்கள் வாங்கி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்க்கலன்னா பாருங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன், மேலே ஐயில் கூட ஒரு ஐ பட்டனில் கூட கொடுத்துறேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வேற வெளிச்சத்தில் தெரிய மாட்டேங்குதுங்க. சைடில் உங்களுக்கு பிக்சராகவே நான் கொடுத்துறேன். அஜஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இதனுடைய பேர் என்னன்னா அஜஸ் அப்படின்றது தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட். இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. எவ்வளோ வேகம் எப்படி போனாலும் அசால்ட்டாக அது பிடிச்சதான் அப்படியே இருக்கும். இதை எங்கே வச்சேன் எப்படி வச்சேன்றதுக்கு வீடியோவும் போட்டிருப்பேன், அதையும் போய் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க.
பட் நீங்கள் தண்ணியில் போட்டு மூழ்கிலாம் எடுத்துடாதீங்க அப்போல்லாம், ஏன்னா இங்கே கேப் இருக்கிறதுனால உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிம் ஸ்லாட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இருட்டில் பார்த்தா தெரியும், ரெட்டு எல்லோலாம் இருக்கும். ஸோ இந்த ரெட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டவரை வந்துட்டு குறிக்குது. ஸோ எல்லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ். எல்லோ மாதிரி ரெட்டு வந்துச்சுன்னா அப்போ வந்து டவர் கிடைக்கல, அதாவது ஜிபிஎஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ பக்கத்தில் வந்து சார்ஜிங் போட்டு நீங்கள் சார்ஜ் போட்டால் தான் அது வந்துட்டு எரியும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு எரியாது. இங்கே வந்துட்டு பி டைப் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சார்ஜருக்கான போர்ட்டு. ஸோ இவ்வளவு தான் இது. இந்த சைடு வந்துட்டு ஒரு ஆன் ஆஃப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் தாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் போய் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே முடிஞ்சு போச்சு. இது என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கேப் வச்சிருக்கிறீங்க, கேப் வச்சு ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து வண்டியை ஓட்டுறீங்க, கரெக்டாக அவங்க என்ன பேசுகிறாங்க, அதாவது பேசஞ்சர்கிட்ட வந்து கரெக்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா, ஸோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபோன் போட்டு எடுக்கலைன்னா ஈஸியாக வந்துட்டு இதில் நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேச முடியும். கால் பேசும் ஜிபிஎஸ் அப்படின்னா இதுதாங்க. இந்த ஜிபிஎஸ் மூலயமா நீங்கள் காலும் பேசிக்கலாம். குறிப்பு, நீங்கள் மட்டும்தான் அவங்க பேசுறத கேட்க முடியும், நீங்கள் பேசுறத அவங்களால வந்துட்டு கேட்கவே முடியாது. அதே போல் இவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அவங்க வந்து குட்டாம்போக்கா வேணா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்துட்டு இதில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சிம் அப்படின்றது கொடுக்குறாங்க, ஏர்டெல் சிம் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த சிம்மை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஜிபிஎஸ் ஒன்லி ஒர்க் ஆகும். ஸோ ஜிபிஎஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதில் இன்னொரு சிம் நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சிம்மை இதில் போட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே ஆட்டோ அட்டன் அப்படின்றது ஆகிடும். ஆட்டோ அட்டன் ஆகிடுச்சுன்னா அது வந்துட்டு நீங்கள் பேசுகிறத உள்ளே யாரும் வந்துட்டு அட்டன் பண்ண அவசியம் இல்லை, உள்ளே பேசுகிறத நீங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் நார்மல் தான் போட்டிருக்கேன், பிகாஸ் நான் புது சிம்மு ஒன்று வாங்கணும், எனக்கு டைம் இல்லாதனால புது சிம் நான் இன்னும் வாங்கலை. புது சிம்மு வாங்கி இதில் போட்டு அதை வந்துட்டு நம்பரை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பிகாஸ் எங்கேயா வெளியில் போகிறோம் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் இதை எங்கே வைக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் சேஃபான இடமா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. பட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் இதில் போட்டுறாதீங்க. யாராவது கால் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிடும். நீங்கள் யாரையாவது திட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கேட்டுரும். அதனால நார்மலாக நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்காத ஒரு சிம்மை தாராளமாக இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுதான் பெட்டர். சரி, ஓகே. இதில் கேப் வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்டுக்கு 5 செகண்டுக்கு உங்களால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. அதாவது லொக்கேஷன் உங்களுக்கு 3 செகண்ட் 5 செகண்டு தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்க முடியும். சைடில் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கொடுக்குறேன், நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். அந்த எப்படி இருக்கும்னா உங்களுக்கு லைவ் ட்ராக்கிங் தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து சிம்மு போட்டிருக்கோம். அந்த சிம்மோட வேலை என்னன்னா ஒரிஜினலாக உங்களுக்கு ஜிபிஎஸ் அப்படின்றது இதில் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஒய்ஃபை, ப்ளூடூத்து இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் ஜிபிஎஸ். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் வந்துட்டு அந்த பீப் சவுண்டு கிடைக்கிற மாதிரியும், இல்லை வந்துட்டு அந்த கீ செயின்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சிம் போடுற டைப் வாங்கிட்டீங்கனாலே அது எல்லாமே ஒரிஜினல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நான் இப்போ காட்டுற அப்ளிகேஷன் பாருங்கள், நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பிளே ஸ்டோரில் போனீங்கனாலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 699 அப்படின்றதுல ஆரம்பிக்குது. இதனுடைய 1 இயர் பிளான் அப்படின்றது. நீங்கள் நார்மல் சிம் வச்சுருக்கீங்கன்னா ஆனால் அதில் காஸ்ட் அதிகம். ஜஸ்ட்டு வந்து கால் மட்டும் பேசிக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா. மற்றபடி இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜோன் அப்படின்றது வந்து செட் பண்ணிக்கலாம். சைடில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஜோனல் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு அந்த ஜோனலுக்குள்ளே கார் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அலாரம் வரும். அந்த ஜோனலுக்குள்ள கார் இன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அலாரம் வரும். இதை நீங்கள் காருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பெருசாக இருக்குது, இதை விட சின்னதும் கொடுத்துருக்குறாங்க. அந்த சின்னதை நீங்கள் வாங்கி வந்துட்டு குழந்தைங்களுக்கு கூட பேக்கில் போட்டு அனுப்பலாம். ரொம்ப நல்லதுங்க. சேஃப்டிக்கு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி போட்டு அனுப்பலாம். அதனால் அவங்களுக்கு இதை வாங்கி வந்துட்டு இதில் போட்டு பேக்கில் போட்டு அனுப்பிடுங்க. சின்னதாக இல்லை கீ செயினில் கோத்துருங்க அவங்களுடைய பேக்கில். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வச்சு ஸ்கூல் போகிற பசங்களை நீங்கள் வந்துட்டு மேபி உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ண முடியும். குழந்தைங்கள தான் சொல்கிறேன் நான், வேற யாருக்காவது அடல்ட்டுக்கு பண்ணி மாட்டிக்காதீங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. இன்னும் நிறைய அடிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஆமாங்க, நிறைய இருக்குது. நம்மளுடைய வண்டி சேஃபாக இருக்கும். நம்மளுடைய வண்டி வந்துட்டு நம்மளுடைய பார்வையில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒன்ஸும் உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஜோனல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஜோனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதனுடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க.
முதல் வகையில பாத்தீங்கன்னா 45 நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு 35 நாள், அப்புறம் 25 நாள், அப்புறம் 15 நாள், இந்த 4 வகையில பிரிச்சிருக்காங்க. இதுல எப்படி வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது மாறும். அதாவது ஜிபிஎஸ் வண்டி எங்க இருக்கு அப்படின்றத உங்களால வந்துட்டு பார்க்க முடியும். அது லைவ் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லைவுக்கு 45 நிமிஷம் கழிச்சா டிலேடா தான் உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது கொடுக்கும். ஒருவேளை நீங்க வந்துட்டு 35 போட்டிருந்தீங்கன்னா 35 மினிட்ஸ், 25 போட்டிருந்தா 25 மினிட்ஸ், 15 போட்டிருந்தா 15 மினிட்ஸ். ஸோ 15 போட்டிருந்தா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவுனா 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் அப்படின்றது வரும். ஸோ 15 அதுக்குள்ளதான் வரும். நான் வந்துட்டு ஒரு 10 டேஸ்ல சார்ஜ் அப்படின்றது போடுவேன். அப்போ வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கக்குள்ளலாம் வீட்டுக்கிட்ட வண்டி எடுத்துட்டு போகக்குள்ளலாம் டக்குன்னு வந்துட்டு சார்ஜ் ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா போதும். பட் இது சார்ஜ் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஹவர் கிட்ட எடுத்துக்குதுங்க. இதே மாதிரி பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. 3 ஹவர் அப்படின்றது எடுத்துக்குது இதை சார்ஜ் போடுறதுக்கு வந்துட்டு. இதனுடைய விலை நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னா 399 அப்படின்றதுக்கு இதை நான் வாங்கினேன் நான். ஸோ ஆஃபரில் தான் வாங்கினேன். என்னது 399 அப்படின்னு வந்துட்டு லட்சக்கணக்கில் காசு போட்டு கார் வாங்குறதுக்கு இந்த 399 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை அப்படின்றது கிடையாது. இப்போல்லாம் அசால்ட்டாக நம்ம எதுக்காகவோ காசு பணம் அப்படின்றது செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலே 500 இல்லாமல் ஆர்டர் போட முடியலைங்க. வெளியில் கடைக்கு போனாலே ஒரு 500 இல்லாமல் வெளியில் போக முடியலைங்க. அசால்ட்டாக செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மழை போல குமிஞ்சிட்டு இருக்குது. அதனால நம்மளுடைய வண்டி பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய வண்டியினுடைய அப்டேட் நமக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ இதுல வந்துட்டு எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம இந்த கலர் லைட்டு போடுறதுக்கெல்லாம் வந்துட்டு செலவு பண்றீங்களே, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க. இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் என்ன செய்யறேன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஆப்பை வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதுக்குள்ள என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுல இன்னும் நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அங்க கிளியரா வந்துட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது கார் இதுல தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். வெளியில வந்தேன், சரி அப்படியே அதை பத்தி பேசிடணும். சார்ஜ் வேற இன்னைக்கு தான் போட்டு இதை எடுத்துட்டு வந்தேன். அதனால இதை பேசிடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு உடனே இந்த வீடியோ அப்படின்றத எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹோப் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாச்சும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.